வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு ஒரு ஆம்லெட் ரெசிபி தயார் பண்ண போகிறேன். இது வந்து எக் ஃப்ரிட்டாட்டான்னு கூட சொல்லலாம். இது வந்து என்னோடய ரொம்ப பழைய ரெசிபி. நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், சில சேஞ்சஸ் இங்கே அங்கே பண்ணியிருக்கேன், நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் என்னோடய பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி ஆல்சோ வில் பி இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 முட்டை இருந்தால் போதும், 2 பேர் 4 பேர் ஈஸியாக ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். பொட்டேட்டோ சிப்ஸ், நார்மலாக வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் வீட்லேயும் ரெகுலராக வாங்குகிறோம். அது சம்டைம்ஸ் வந்து நமுத்து போயிடும். ஸோ அந்த நமுத்து போன பொட்டேட்டோ சிப்ஸ் கூட இந்த ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். மிளகுத்தூள், மிளகாய்த்தூள் தேவைப்படும். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, இஞ்சி கொஞ்சம் திருவி வச்சுருக்கேன். ஸோ இந்த ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். இப்போ நான் வந்து ஆம்லெட் தயார் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு முட்டையை உடைச்சி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கினேன். முட்டை வந்து நல்லா அரைச்சிக்க போகிறேன். அதில் வந்து கொஞ்சமாக நீங்கள் பால் இல்லைன்னா க்ரீம் கூட சேர்க்கலாம். முட்டை வந்து ஃப்ளஃபியாக வரும். ஸோ கொஞ்சமாக நான் உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து தக்காளி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, திருவி வச்சுருக்க இஞ்சி, கொத்தமல்லி சேர்த்து நல்லா அடிச்சுக்க போகிறேன். கையளவுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் எடுத்து க்ரஷ் பண்ணி அந்த முட்டையில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஓல்டு ரெசிபிங்க. என்னோடய பிளாக் போஸ்ட்டில் இருக்குது. நான் அதை அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பிளாகில். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டர் பண்ணிவிட்டேன். இந்த பொட்டேட்டோ ஆம்லெட்டுன்னு ஸ்பானிஷ் ஆம்லெட்டுன்னு விற்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட்ஸ்லக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த டோஸ்ட்டோட அந்த ஸ்பானிஷ் ஆம்லெட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே நம்ம எக்கனாமிக்கலாக தயார் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பொட்டேட்டோ சிப்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வீட்லேயே வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பொட்டேட்டோ திருவி கூட நீங்கள் இந்த ஆம்லெட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு தவாவை காய வச்சுட்டேன். அதில் எண்ணெய் சேர்த்துட்டேன். அந்த ஆம்லெட்டை வந்து அடித்து வச்சுருக்க முட்டையை வந்து அதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்லெட்டு நல்லா ஈவனாக வரணும். ஸோ அதனால் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிகிட்ருக்கேன். மிதமான தீயில் வச்சுருக்கேன். ரெசிபி இன் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குது. அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். இப்போ அந்த ஆம்லெட் மேலே வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் தூவிருக்கேன். நல்லா அடியில் குக் ஆகணும். குக் ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி குக் பண்ணணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ரொம்ப ஈஸியாக தயார் பண்ணலாம். வீட்டில் விருந்தாளிங்கெல்லாம் வந்தாங்கன்னா இது நீங்கள் தயார் பண்ணி உங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஒரு டொமேட்டோ கெச்சப்போட வச்சு நீங்கள் இது சர்வ் பண்ணலாம். அப்படியே கூட சாப்பிட்லாம். மீல்ஸுக்கு சர்வ் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே டைமில் வந்து என்னோடய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நான் இப்போ அங்கே ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சோஷியல் மீடியாவில் கூட கண்டிப்பாக விசிட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது ஒரு பக்கம் முட்டை நல்லா வெந்ததும் திருப்பி போட்டிருக்கேன். இன்னொரு 2 மினிட்ஸ் இன்னொரு பக்கம் வெந்ததும் நான் அதை எடுத்து சர்வ் பண்ணேன். மேலே வந்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் எல்லாம் தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்தது. இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ். ஆம்லெட் நான் சர்வ் பண்ணிவிட்டேன். சூப்பராக வந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெசிபி வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில் ரெசிபி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பிளாகுக்கு டைரக்ட் பண்ணும். நான் அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை நான் திருப்பியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.